வேறே கண்ணோட்டம் 12. இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்களோட பாசம் நேசம் எல்லாமே தேவைகளை பூர்த்தி செய்கிறத வச்சு தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்ட உள்ள பாசம் அந்த குழந்தையோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிறத வச்சு தான் இருக்கும். அதுபோல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உள்ள பாசமும் நேசமும் என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவளுக்கு புரியும். என்னோட எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவளால் முடியும், எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் என்னோட தேவைகள் நிறைவேற்றப்படும் என்று தான் போய்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவுலையும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் தேவைகள் நிறைவேற்றப்படுகிறதுனால தான் கண்டினியூ ஆகுது. சப்போஸ் அம்மா பிள்ளையோட தேவைகளை நிறைவேற்றலைன்னா அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா மேலே பாசமும் நேசமும் இருக்காது. அதுவே ரிவர்ஸில் அம்மாவோட தேவைகள் வரும்போது பிள்ளை பெரியவளா இருப்பா. அப்போது அம்மாவை அவள் கவனிக்கலைன்னா அந்த பாசமும் நேசமும் அதுக்கு பிறகு கண்டினியூ ஆகாது, ஸ்டாப் ஆகிடும். அதுபோல தான் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் ஒரு ஆளோட தேவைகள் மற்றவர் நிறைவேற்றணும்னு எதிர்பார்ப்பாங்க. அது நடக்கலைன்னா அது ஸ்டாப் ஆகும். அதுபோல தான் வாழ்க்கை துணையிலேயும் 2 சைடும் தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் தான் கொஞ்சம் பேலன்ஸாக அந்த வண்டி முன்னோட்டு போகும். ஆனால் ஏசப்பா உன்னையும் என்னையும் நேசிக்கிறார்னு நீ ஏதாவது அவருக்காக செய்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டால் அவருக்காக செய்ததாயிட்டு எதுவுமே இல்லை. ஆனால் அவர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறாரு, உன்னை நேசிக்கிறாரு, பாசம் வைக்கிறாரு. என்றைக்காவது ஒரு சின்ன காரியம் கூட அவரை சந்தோஷப்படுத்த செய்திருக்கிறாயா அப்படின்னு கேட்டால் கொஸ்டின் மார்க்கு தான் உன்னோட பதில். ஆனால் அவர் இன்றைக்கும் இதுவரையிலும் இந்த உலகத்தில் நீ அனுபவித்த எல்லா நன்மைகளுக்கும் பின்னால் அவர் தான் இருக்கார். அவர் உனக்கு தந்த எதுக்காவது நீ தகுதியானவளா இருந்திருக்கியா? இல்லை ஏசப்பா. ஆனாலும் நீ என்றைக்காவது அவரை தேடி வரமாட்டியா, திரும்ப வரமாட்டியா அப்படின்னு உனக்காக காத்திருக்காரு. உன்னை மிகவும் நேசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரோட பாசத்தை நேசத்தை நீ ஃபீல் பண்ணு. அதை நீ ஃபீல் பண்ண முடிஞ்சா நீ அந்த பாவத்தை விட்டு ஓடிடுவ. பாவத்தை செய்ய உன்னால் முடியாது, ஏன் நினைக்க கூட முடியாது. அவரோட அன்பை ருசிச்சா